ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஸ்பெஷல். ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமை க்ளீன் பண்ணாமல் இருக்கும். கோதுமையை க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டுட்டு நிறைய பேர் கோதுமையை வாங்காமல் இருப்பீங்க. அடுத்த டைம் கோதுமை போடையில் வாங்கி நான் சொல்கிற மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் சுலபமான முறையிலும் க்ளீன் பண்ணலாம். எல்லாருக்குமே இந்த புடைச்சி க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வராது. அதனால் இந்த மாதிரி டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தட்டு நம்ம எல்லார் வீட்லேயும் பச்சி போண்டா சுட்டு எண்ணெய் வடிகிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம். அந்த தட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டில் கோதுமையை சேர்த்துட்டு நம்ம சல்லடையில் சலிக்கிற மாதிரி சலித்தோம்னா ஹோல்ஸ் வழியில் சின்ன சின்ன கற்கள்லாம் வெளியில் வந்துடும். கோதுமையில் உள்ள குரணையும் கீழே விழுந்துடும். ஹோல்ஸில் கீழே விழுகாத டஸ்ட்டெல்லாம் மேலே இருக்கும். அதை நம்ம கையில் க்ளீன் பண்ணிக்கலாம். கோதுமையில் உள்ள சின்ன சின்ன கல், குரணை, கோதுமை, புல் விதை இதெல்லாம் கீழே விழுந்துடும். மேலாப்பில் உள்ள பெரிய டஸ்ட்டை நீக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சளிக்கீழே டஸ்ட்டு கீழே இந்த மெத்தடில் நம்ம கோதுமையை சளிச்சு எடுக்கல பகுதி டஸ்ட்டு க்ளீன் ஆயிரும். நம்ம சளிச்சு கீழே விழுந்த வேஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கல் குட்டி குட்டியாக குரணை இந்த வேஸ்ட்டெல்லாம் கீழே விழுந்துருச்சு. இந்த வேஸ்ட்டை நம்ம தூக்கி கீழே. அடுத்த மெத்தேடு இந்த மாதிரி முறத்தை யூஸ் பண்ணி புடைச்சி க்ளீன் பண்ணுறது. இந்த மாதிரி மெத்தேடு நிறைய பேர்த்துக்கு வராது. ட்ரெடிஷ்னலாக வீட்டில் பாட்டி இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மெத்தேடு யூஸ் பண்ணுவாங்க. மேலே உள்ள வேஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி மொக்காக இருக்கும் கோதுமையில். அதெல்லாம் பொறுக்கி ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், புடைச்சது எவ்வளோ சுத்தமான கோதுமையாக இருக்குதுன்னு. இந்த ட்ரெடிஷ்னல் புடைக்கிற மெத்தேடுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் அந்த தட்டு வச்சு சலிக்கிற புடைச்சி க்ளீன் பண்ண கோதுமையை தண்ணியில் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். 4 to 5 முறை வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால கோதுமை மாவு டல்லாக இல்லாமல் கலர் கொஞ்சம் வெளுமையாக இருக்கும். கோதுமையை தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசி அரிக்கிற மாதிரி கோதுமையை அரிச்சு எடுத்துக்கலாம். அரிசி அரிக்கிற மெத்தட்லேயே நம்ம கோதுமையை அரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கல கல்லெல்லாம் கீழால் போயிடும். எல்லா கோதுமையும் அரிச்சு எடுத்தாச்சு. இந்த லாஸ்ட்டில் உள்ளதில் லைட்டாக சின்ன சின்ன கல் இருக்கும். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமையை தண்ணியிலேருந்துட்டு சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். நல்லா அடிக்கிற வெயிலில் மொட்டை மாடி டெரஸில் கோதுமையை காய போட்டுடலாம். வாஷ் பண்ண கோதுமையை ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் அரைக்கிற மெத்தடில் அளவுகள் சொல்கிறேன். 1 கிலோ கோதுமைக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கலாம். 5 கிலோ கோதுமைக்கு 5 கைப்பிடி அளவுக்கு வெள்ளை சுண்டல் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கிறோம். அரைச்சிட்டு வந்த மாவை ஒரு கிளாத்தில் கொட்டி நல்லா கூல் டவுன் ஆயிடணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் மாவை எடுத்து ஒரு சல்லடையில் சேர்த்து சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சு எடுக்கல ஃபைனான மாவு தட்டில் விழுந்துடும். மேலாப்பில் இருக்கிறது தவிடு மாதிரி இருக்கிறது வேஸ்ட்டு தூக்கி போட்டுடலாம். சலிச்ச கோதுமை மாவில் லைட்டாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி உப்பு சேர்க்கறதுனால மாவு 6 மாதம் வரைக்கும் வண்டு பிடிக்காது. ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையிலேயே சுத்தமான முறையில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் நம்ம 6 மாதத்து வரைக்கும் ஸ்டோர் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். வெள்ளை சுண்டல் சேர்த்து நம்ம மாவு அரைக்கிறதுனால சப்பாத்தி நல்லா மிருதுவாகவும் பூரி நல்லா பொசு பொசுன்னு இருக்கும். நான் அரைச்ச கோதுமை மாவில் பூரி சுட்டிருக்கேன். கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பூரி எப்படி பொசு பொசுன்னு இருக்குன்னு. யாரும் ரேஷன் கடையில் போடுற கோதுமையை மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
Subscribe for Amma Samil Special channel. Thanks for watching.